உண்மையிலேயே இந்த கேஸ் இவ்ளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எதிர்பார்க்காமல் நடந்தா தான் அது சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அது இங்க இவ்ளோ சீக்கிரம் இப்படி உண்மையாகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ போலீஸ் இருந்துட்டு இவ்ளோ சீக்கிரமா இந்த ரகுவ புடிச்சு, அடுத்ததா ரகு மூலியமா இந்த சுடர் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சுடரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது எல்லாத்துக்குமா சேர்த்து உண்மையிலேயே விஜய், அதுக்கப்புறம் இந்த அ கதிரேசன், அதுக்கப்புறம் இந்த நிஷா, இவங்க எல்லாருமே மல்லிகிட்ட நன்றிய சொல்லியே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே மல்லியால மட்டுமே தான் சீக்கிரமா நடந்துச்சு. ஏன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா கூட அதாவது மல்லி ஒருவேள அந்த ரகுவோட ஆள் செந்தில அங்க பார்க்காம இருந்து, அதாவது அவனோட வண்டிய பார்க்காம இருந்து, அவன பார்க்காம இருந்திருந்தாங்க அப்டின்னா, இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல, 2 மணி நேரத்துல அவன் இந்த ஊர விட்டு எஸ்கேப் ஆயி ஓடியிருப்பான். இன்னும் கிரிட்டிக்கலா போயிருக்கும் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா மல்லி சரியான நேரத்துல பார்த்தாங்க. சரியான நேரத்துல போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. போலீஸும் சரியான நேரத்துல அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, அந்த செந்தில சூப்பரா புடிச்சுட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். செந்தில புடிச்சு விசாரிக்கும்போது தான், இதுல ரகு சம்மந்தப்பட்டிருக்கான் அப்டின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இங்க இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு வேணா ரகு யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது டீட்டெயிலா தெரியாம இருக்கலாம். ஆனா மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே தெரியும். மிகப்பெரிய ஒரு உண்மையும் தெரியும். அதாவது மல்லிக்கு ஆள் அடையாளம் தான் தெரியாது. ஆனா ரகு அப்படிங்கிற பேர் தெரியும். ரகு இந்த சுடரோட ஆளுன்றது தெரியும். இது எல்லாமே உண்மையிலேயே ரியாலிட்டியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம இங்க அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த சுடர் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராவே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம நல்ல தம்பி இருந்துட்டு, அதாவது போலீஸ் இருக்கார் இல்லையா? அவர் இருந்துட்டு, நேரா போயி இந்த ரகுவ அரெஸ்ட் பண்ணி, அடுத்ததா ரகு ஓட கூட்டாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு, இந்த சுடர், ரகு 2 பேரையும் சேர்த்து கைது பண்றாங்க. இனிமே இந்த சுடராலயும் தப்பிக்க முடியாது, ரகுவாலயும் தப்பிக்க முடியாது. நான் தான் இங்க ராஜா, நான் தான் கிங்கு அப்படின்ற மாரி சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, இந்த ரகு சொல்றது தான் நடக்கும் இங்க அப்படின்ற மாரி. அடுத்ததா இந்த சுடர் இருந்துட்டு, மல்லிய நான் இங்கிருந்து விரட்டிட போறேன். விஜய் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழப் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அப்படின்ற அளவுக்கு நம்ம மல்லி சிறப்பான சம்பவத்த செஞ்சு விட்டுட்டாங்க. மல்லி செஞ்ச வேலையால அடுத்தடுத்து சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல, இப்ப எப்படி இது எல்லாமே சாத்தியமாச்சு? உண்மையிலேயே சுடர் மாட்டிக்கிட்டா அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கப் போகுது? அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்கு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி இப்போ நம்ம நல்ல தம்பி போலீஸ் விஜயோட ஆள் அப்படிங்கிறதுனால, அவரும் கதிரேசன் சொன்னாரு அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே நல்லா நோண்டி நொங்கு எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் சீரியஸான விஷயம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி முதல்ல கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நீங்க கிளம்பி விஜயோட வீட்டுக்கு வந்துருங்க சார். அங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும். அதுவும் இல்லாம உங்க வீட்ல பணத்த திருடுனது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டோம். அவனோட பேர் ரகு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ ரகுவோட இது நின்னுடும் அப்படின்ற மாரி நெனச்சு, இங்க இவங்க எல்லாருமே அதாவது இந்த போலீஸ் நெனைக்கிறாங்க. ஆனா ரகுவையும் தாண்டி இன்னும் இதுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மல்லி தான் புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நல்ல தம்பி இருந்துட்டு நேரா கிளம்பி விஜய், அடுத்ததா நம்ம கதிரேசன், மல்லி இவங்க எல்லாருமே பார்த்து பேசுறாங்க. அதாவது உண்மையிலேயே இந்த ரகுவோட பேர் வெளிய வந்த உடனே, இந்த சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனடியா ரகுக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாரு ரகு, உடனடியா நீ இங்கிருந்து கிளம்பி போயிடு. உன்ன பத்தி எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாம அந்த செந்தில் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே ரகுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே யோசிச்சேன். அதுவும் இல்லாம இனிமே நான் அங்க இருந்தேன் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். உடனடியா நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த ரகு எஸ்கேப் ஆகறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட சிக்குனதுக்கு அப்புறமா அடி தாங்க முடியாம கடைசியில வேற வழியே இல்லாம உண்மை எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும். அந்த மாரி விஷயம் தான் நடக்கும். அதனால வேற வழியே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கான் எஸ்கேப் ஆகறதுக்கு. ஆனா கடைசியில இப்படி நல்ல தம்பி போலீஸு, அடுத்ததா விஜய், மல்லி, இன்னும் கதிரேசன் இவங்க எல்லாருமே இப்படி ரவுண்டு கட்டி இந்த
ரகுவ புடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா சுடருக்கு பயம் அல்லு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரொம்பவும் கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்துல இருக்காங்க. ரகு சிக்குனா நம்மளும் சிக்கிடுவோம். அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிப்போம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா கடைசியில ரகு சிக்குன விஷயம் வந்து கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ரகுவ புடிச்சு அடிச்சு விசாரிக்கும்போது, ஏன்னா நம்ம விஜயா இருந்தாலும் சரி, அடுத்ததா கதிரேசனா இருந்தாலும் சரி, ரகு மேல அவ்ளோ கோவத்துல, அவ்ளோ ஆத்திரத்துல இருக்காங்க. கதிரேசன் ஒரு பக்கம் யாரு அதாவது இந்த பணத்த எப்படி நீ திருடுன? நீ திருடுனியா? இல்ல யாராச்சும் உனக்கு உதவி பண்ணாங்களா? உன் பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வெளிய வருது. கடைசியில சுடரோட டீட்டெயில்ஸும் வெளிய வருது. ஏன்னா சுடர பத்தின ரகசியங்கள், சுடர பத்தின ஆதாரங்கள் இந்த ரகு கிட்ட இருக்கு. அதாவது என்னைக்காச்சும் எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த ரகு இருந்துட்டு உண்மையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டி தான் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சான். இப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம விஜய், அடுத்ததா இந்த நல்ல தம்பி போலீஸு இவங்க எல்லாருமே கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா இந்த சுடர், ரகு 2 பேரையும் கைது பண்றாங்க. ஒரு பக்கம் விஜய், அதுக்கப்புறம் கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சுடருக்கு வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம கொஞ்சம் விட்டா கூட இந்த சுடர இந்த கதிரேசன் கொன்னே போட்டுருவாங்க. ஏன்னா தன்னோட பொண்ணு மாரியே இருந்துகிட்டு இவ்ளோ நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காளே அப்படின்ற ஒரு கோவத்துல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.